மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் புகழ் வணக்கத்தை சொல்ல வருகிறார் ஜார்ஜன் அவர்கள், தமிழன் ஜார்ஜ் அவர்கள். குவைத்து செந்தமிழ் பாசறை சார்பாக இன்று நடைபெறும் சமூக நீதி போராளி ஐயா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கும், எல்லோரும் அன்புடன் மாமா என்று அழைக்கக்கூடிய தமிழ் முழக்கம் மாமா சாகுல் அமீது அவர்களுக்கும், காவிரி செல்வன் தம்பி பா விக்னேஷ் அவர்களுக்கும் நடத்துகின்ற இந்த நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அன்பு பொறுப்பாளர்கள் உறவுகளையும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாத்தா திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் 1859 ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் நாள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கோழி ஆலம் என்ற கிராமத்தில் சிற்றூரில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். அவர் அங்கு அந்த சிற்றூரிலே சாதிய ஒடுக்குமுறைக்கும் தீண்டாமை கொடுமைகளுக்கும் அங்கு எதிராக குரல் கொடுக்கிறார். பிற்காலத்தில் அவர் அங்கிருந்து அந்த சாதிய கொடுமைகளுக்கும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து அடக்குமுறைகளுக்கும் போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவருடைய குடும்ப வறுமையின் காரணமாக இடம்பெயர்ந்து தஞ்சாவூருக்கு செல்கிறார். அங்கே பள்ளி படிப்பை படித்து கொண்டிருக்கின்றார். தஞ்சாவூருக்கு சென்ற பொழுதும் அங்கேயும் சாதிய தீண்டாமை கொடுமைகள் அதிகமாக இருப்பதால் அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார். அங்கே தங்கள் பள்ளிக்கூட படிப்பை நிறைவு செய்கிறார். அவர் படிக்கும் அந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய 400 மாணவர்களில் 10 மாணவர்களை தவிர அனைத்து மாணவர்களும் பிராமண அந்த ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர்களாக, அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் தான் அந்த பள்ளியில் படித்திருக்கிறார்கள். இப்படி எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் சாதிய தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக தன் உயிர் உள்ள மூச்சு வரை இறுதி வரை குரல் கொடுத்திருக்கிறார் நம்முடைய திவான் பகதூர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். மேலும் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஒரு அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற காலகட்டங்களில் இரட்டைமலை என்ற பெயர் அவருடைய அந்த வருகை பதிவேடு குறிப்பேட்டில் சீனிவாசனுக்கு முன்னால் அவர் தந்தையினுடைய முதல் எழுத்தை போடுவதற்கு பதிலாக முழு எழுத்தையும் அதை சேர்த்து விட்டார்கள், இரட்டைமலை. இதனால்தான் அவருடைய இரட்டைமலை சீனிவாசன் என்று அது பெயர். அவர் பிற்காலத்தில் இரட்டைமலை சீனிவாசனாக தொடர்ந்து எல்லோராலும் பேசப்பட்டது. அவர் இந்த 1939ஆம் ஆண்டு சென்னை மாகாண ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு குரல் கொடுக்கும் வண்ணமாக 1920இல் தென்னாப்பிரிக்கா செல்கிறார். அங்கு மகாத்மா காந்தி அவர்களிடமும் அம்பேத்கர் அவர்களோடு இணைந்து அந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக அங்கேயும் தங்களுடைய போராட்டத்தை அந்த நிகழ்விலே ஒரு மனுவாக எழுதி கொடுக்கிறார். அந்த நிகழ்விலும் தன்னுடைய தொடர்ச்சியான அந்த காலகட்டங்களில் கடைசி வரை சாதிய ஒடுக்குமுறைக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராகவும் போராடி வந்தவர் நம்முடைய தாத்தா சமூக நீதி போராளி திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். இந்த தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு நினைவஞ்சலி புகழ் வணக்கம் செலுத்துகின்ற இந்த நன்னாளில் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் செலுத்துகிறேன். நன்றி.